ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க. அவர் தான் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. இதனால உண்மையாகவே கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தினார். அவருடைய ஆராதனையில் அவருடைய பிரசன்னத்தை ஊற்றினார். அல்லேலூயா. நல்ல சங்கீத பகுதி, சாட்சிகள் எல்லாவற்றையும் கேட்டோம். கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தில் ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 49வது அதிகாரம், அதில் 3வது வசனத்தை வாசிக்கலாம். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் வாய் ஞானத்தை பேசும், என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் இருதயம் உணர்வை தியானிக்கும். அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த சங்கீத புத்தகத்தில் வாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அருமையான இன்றைக்கு என்ன தேவை என்பதை நாம் ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆராய்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். உணர்வை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுகிறது. எந்த காரியத்திலையும் ஒரு மனுஷனுக்கு புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லை, உணர்வு இல்லைன்னா எதையுமே நம்ம சக்ஸஸாக வாழவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உணர்வுன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும். ஆனாலும் நாம் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை தேவன் தந்து இன்னும் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் இப்படி பார்க்குறோம் பாருங்கள். அந்த வசனத்தில் வாசிக்கும்போது என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு உணர்வு வேணும். உணர்வு இல்லாத இருதயங்கள் இருளாக மாறிப்போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். ஏன்னா நிறைய பேர் உணர்வில்லாதனால நிறைய காரியங்களை நம்ம இழந்து போகிறோம். ஏன்னா எரேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் அதில் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 4:22 சீக்கிரமாக வாசிக்கலாம். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். பார்த்தீங்களா? அப்போது என் ஜனங்கள் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரை அறிகிற அறிவு, உணர்வுள்ள இருதயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? தம்முடைய ஜனம்தான், ஆண்டவரை அறிந்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்ல என் ஜனங்களோ, வசனம் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். ஆம். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா, இப்போ இன்றைக்கி தேவ ஜனங்கன்னு சொல்லி கூட, ஆண்டவரை அறிந்திருக்கிறோன்னு சொல்லி கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வாக தேவனை ஆராதிக்கலைன்னா, அவரை தேடலைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளைகளே, பார்த்தீங்களா? அப்போ உணர்வான ஒரு இருதயம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களாம். சங்கீத புத்தகத்தில் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் போது உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் பார்க்கிறார். வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உணர்வு வேணும்னு ஆண்டவரே விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உணர்ந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு எனக்கு உண்டானால் நலமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை இந்த வார்த்தைகள் மூலமாக கட்டி எழுப்பப்படும். பிரைஸ் தி லார்ட்.
அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ஏன்னா உணர்ந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் வேண்டும் தேவ ஜனமே. ஏன் ஜனங்களோ உணர்வில்லாமல் இருக்கிறாங்க? ஏன் ஜனங்களோ ஆண்டவரை விட்டு தூரமாக கிடக்கிறாங்க? இன்றைக்கி நம்ம நினைப்போம் எல்லாரும் ஆண்டவரை தான் நேசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம். அப்படி இல்லை. உணர்கிறவர்கள் எத்தனை பேர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்கிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனையோ பேர் சத்தியத்தை கேட்கிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க, ஆனால் உணர முடியவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் வசனத்தை கேட்டு உணர்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மத்தேயு புத்தகத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரம், அதில் 13 வாசித்து பாருங்கள். 13வது வசனத்தில், கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால். பார்த்தீங்களா, இப்போ ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், கண்டிருக்கிறேன், கேட்டிருக்கேன், எல்லாம் சொல்கிறது உண்மைதான். ஆனால் கேட்டு உணர்வில்லாதவர்களாக இருக்கிறபடினால நான் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன். இப்போ அவங்களோட ஆண்டவர் ஓமைகளா காரியங்களை உண்மையாக சொல்ல முடியல. ஏன்னா உணர்ந்து கொள்ளுகிறவர்களோடு தான் தேவ ரகசியம் வெளிப்படும். அல்லேலூயா. சத்தியம் எல்லாருக்கும் புரியாது. அல்லேலூயா. ஆனால் உணர்கிறவர்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால தான் என் அன்பு தேவ சனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏன் சனங்க இன்னும் நிறைய பேருடைய இருதயம் எங்கேயோ இருக்கும். உணராம தேவனை தேடி ஒரு பிரயோஜனமே இல்லை. உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. அதனால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உணர்வின் ஆவி வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிற ஒரு ஆவியின் அபிஷேகம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 11வது அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2வது வசனத்தை சீக்கிரமாக எடுத்தவங்க வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாயிருக்கிற ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மீது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி தங்கியிருப்பார் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாமா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானம் ஒரு ஆவி. அல்லேலூயா. இரண்டாவது உணர்வு. அல்லேலூயா. இது கூட ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளம் தான். ஆவியானவருடைய வழி நடத்தல் உங்களுக்கு உண்டானால் மாத்திரம்தான் நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. எல்லாராலையும் ஏன் உணர முடியலை? எல்லாராலையும் ஏன் வசனத்தை கேட்டு உணர முடியலை? எல்லாருக்கும் உணர்வு உண்டா? இன்னைக்கு உலக மக்கள் எப்படியோ இருக்காங்க. பல காரியம் அவங்க காரியத்தில் நல்ல உணர்வாக இருக்காங்க, ஆனால் தேவ காரியத்தில் உணர்வில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் நீங்களும் நானும் தேவ காரியத்தில் உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் அன்பு தேவனுடைய சனமே, அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஞானத்தை, அந்த வசனத்தில் நீங்கள் நல்லா கவனித்து வாசித்து பாருங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஒரு ஆவி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் இருக்காரா உங்களுக்கு? உண்மையிலே எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு. உணர்த்துகிறாரா? தேவ காரியத்தை குறித்து, ஜெபத்தை குறித்து, வேதத்தை குறித்து, ஊழிய காரியங்களை குறித்து, சபையை குறித்து உண்மையான ஒரு உணர்வு இருந்தால் எங்கேயும் ஓட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை குறித்தான ஒரு உணர்வு இருந்தால் சத்தியத்தை விட்டு பின்மாறி போக முடியாது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரியுங்கள். ஏன்னா எனக்கு நன்மைக்காக மாத்திரம் நல்ல உணர்வு இருக்குது. எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு அதிசயம் நடக்கணும், எனக்கு விடுதலை கிடைக்கணும், இதுக்கு மாத்திரம் உணர்வு இருக்குது. ஆனால் நான் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்கு தாரும். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு உண்டோ என்று ஆண்டவர் உணர்வுள்ளவன் உண்டோ, தேவனை தேடுகிற உணர்வு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பாருங்கள், ஒன்றுக்கும் ஒன்று இருக்குது. ஆனால் அப்படி உணர்வு இல்லைன்னா நம்ம லைஃபே ஃபாயில் ஆகிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா தாவீது சொல்கிறார் பாருங்க, 16வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும்
என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். பார்த்தீங்களா? ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். உள்ளிந்திருதயங்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி. அல்லேலூயாம், அல்லேலூயாம். ராக்காலங்களிலும் பாருங்கள், என் உள்ளிந்திருதயங்கள் என்னை உணர்த்தும். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற உணர்வு. அல்லேலூயாம், அல்லேலூயாம். பிரைஸ்ல இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இருதயத்தில் உள்ளுக்குள்ள ஒரு ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் தாவீதுக்குள்ளே உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆண்டவர், நீ இப்படி செய், இதை பண்ணு, இந்த மாதிரி நட, இப்படி போ, இதை பேசு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். என் அன்பு தேவ ஜனமே, உணர்வில்லாத இருதயங்கள் இருளா போகிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? என்னை உணர்வுள்ள உண்டா? என்னை தேடுகிறதுல ஒரு உணர்வு இருக்கிறதா? என்னை அன்பு கூறுகிறதுல உணர்வு இருக்கிறதா? ஆண்டுடைய காரியங்களை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? உணர்வின் ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதா என்பதை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உணர்வின் ஆவி, ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் கட்டாயமாக நீங்கள் உணராமல் இருக்கவே முடியாது. எந்த காரியத்திலையும் கர்த்தருடைய காரியங்களில் ஆவியானவர்களை உணர்வோடு கூட நடத்துவார். அல்லேலூயா. 9 மணி ஆராதனைன்னா 10, 10:30 இதெல்லாம் உணர்வோடு வரதா? அதே உங்களுக்கு பேங்கில் இன்றைக்கி ஒரு 5,000 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுடுங்க. 10 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்படும். எல்லாம் எத்தனை மணிக்கு போவீங்க? 4 மணிக்கே எழும்பி 5,000 ரூபா இல்லையா? எப்படி முடியாது? என்ன உணர்வு பாருங்க. அந்த உணர்வு எங்கேருந்து தான் வருதோ தெரில. தேவ காரியத்தை குறித்து உணர்வு இல்லை. அல்ல, ஏன்னா ஆண்டவர் தான் தண்டிக்க மாட்டார், விட்டுறாருல்ல. இறக்கப்பட்டு நம்மளை விட்டு கொடுக்குறாருல்ல. என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த சத்திய வார்த்தையை நான் எடுத்து பேசணும்னு நினைக்கல. ஆனால் எனக்குள்ளே எவ்வளோ நாளாக நான் நினைப்பேன். ஆனால் அந்த வார்த்தையை சரி கடந்து போயிட்டே இருக்கும். அல்லையிலே சொல்லுவோமா? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு உணர்த்துறதுனால தான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் சொல்ல, நம்ம தேவ பிள்ளைகள், சபை மக்கள், இந்த செய்தி யார் கேட்டாலும் சரிதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு இல்லைன்னா இருதயம் இருளாகி மாறி போய்விடும். உணர்வடைவோமானால் நாம் இன்னும் கிறிஸ்துவுக்காக எழும்ப செய்வார். கரங்களை தட்டி சோத்தரிப்போம். உங்கள் ஆவிக்குரிய நிலையில் ஒரு விசேஷ அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆண்டவரே, நான் தேவ காரியங்களில் எனக்கு ஒரு உணர்வை தாரும். அல்லேலூயா. இது அப்படி பாருங்கள், எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன, ஆண்டவரே எனக்கு அதை தாரோம், இதை தாரோம், எனக்கு இதை கொடுங்கப்பா, இங்கே பிரச்சனை ஆண்டவரே, கடன் பிரச்சனை ஆண்டவரே, அப்பா சோத்திரம், அந்த வட்டிக்காரன் வருவான், அந்த இடத்துல லோனு கட்டணும், இப்படியே தான் நம்ம புலம்பிட்டு கிடக்கிறோம். ஆனால் தேவ ஜனத்தினுடைய ஜெபம் பாருங்கள், பெரிய ஜெபம் கிடையாது. எனக்கு உணர்வை தாரும். அல்லேலூயா. உணர்வு இருந்தால் எனக்கு எல்லாம் ஜெயமாக மாறிவிடும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உணர்வு இருந்தால் நம்மளை சும்மா இருக்க விடாது. நாம் தேவனுக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், எனக்கு அதை தாரும், இதை தாரும், அப்படி தாரும், இதை தாரும். இதை தான் இன்னைக்கு நம்முடைய ஜெபம். அருமையானவர்களே, நீ தேவனுடைய காரியங்களில் ஒரு உணர்வுள்ள ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் கட்டாயமாக உள்ளத்தில் ஒரு அபிஷேகம், உணர்வின் ஆவியை தேவன் ஊற்றி விடுவார். கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். அதனால் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. நம்ம வேற உள்ள காரியம் எல்லாத்துலையும் நல்ல உணர்வாக இருக்கிறோம். ஆனால் தேவ காரியத்தில் எனக்கு உணர்வை தாரும். யோபுவின் புத்தகத்தில் கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்கள். யோபு நல்லா வாசிக்கும்போது 32வது அதிகாரம் 8வது வசனத்தை படிப்போம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா? அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாம் சத்தமா ஒருக்கா கூட வாசிங்க. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே, சர்வ வல்லவரின் சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும், அவர்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றுமா. அல்லேலூயா. மனுஷருக்குள்ள ஒரு ஆவி உண்டு, அது என்னன்னா சர்வ வல்லவரின் சுவாசம். அல்லேலூயா.
அது ஆண்டுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் உங்களை மாற்றுவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஆவியின் அபிஷேகம், அதனால்தான் ஆவிக்கு அடையாளமாக அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். உணர்வுள்ள ஒரு இருதயம், பிரைஸ் தி லார்ட். உணர்வுள்ள ஒரு பாக்கியத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே, உணர்வுள்ள ஒரு கிருபை எனக்கு கொடுங்கப்பா. அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற போல எனக்கு உணர்வை தாரும். அல்லேலூயா. எதுக்கு? வேதத்தை கை கொள்ள என்று அவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் வசனத்தை படிக்க ஆண்டவரே, உங்கள் வேதத்தின்படி நடக்க ஆண்டவரே, உங்கள் சத்தியத்தில் வாழ என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும், என்னை உணர்வுள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே. என்னைக்கு எனக்கு இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, எனக்கு அற்புதம் நடக்குமா, எனக்கு விடுதலை கிடைக்குமா, அதுக்காக அல்ல ஆண்டவரே. நான் உங்களை தேடுவதில் எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. உங்கள் வேதத்தை படிக்கிறதற்கு ஒரு உணர்வை தாரும். கர்த்தருடைய காரியங்களை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு உணர்வை தாரும். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால் என் அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு நிறைய தேவைகள் உண்டு, நிறைய பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, நமக்கு எல்லாருக்கும் கஷ்டம் கண்ணீர் எல்லாம் இருக்கிறது உண்மைதான். அதெல்லாத்த விட ஆண்டவரே இந்த ஜெபம் எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஒரு உணர்வின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு உணர்வான ஒரு அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்க. கைகளை தட்டி ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வரும். இயேசுவின் நாமத்தில் ஒரு உணர்வின் ஆவியின் அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேலே ஊற்றுவார். கர்த்தருடைய காரியங்களை உணர்ந்து கொள்ள, தேவ காரியங்களை உணர்ந்து செயல்படுகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். ஆதலால் தான் நாம் இன்றைக்கு இந்த கடைசி காலங்களில் இருக்கிறோம். இனி நமக்கு உணர்வு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னும் என்னென்ன காரியத்தில் நான் உணரணும்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா உணர்கிறவர்கள் வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, உணர்கிறவங்க தான் 30, 60, 100 பலன் கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? வாசித்து பாருங்கள். வேணாம், மத்தேயு 13வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை படித்து பாருங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும். சரி, 13:23 படிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து பார்த்தீங்களா? வசனத்தை கேட்கறது மாத்திரம் போதாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை கேட்டு நம்ம அப்படியே போயிட்டு பிரயோஜனம் இல்லை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். இப்போ கூட பாருங்கள் எத்தனை பேர் உணர்வு இருக்குன்னு தெரிஞ்சிடணும். இப்போ நான் என்ன சொன்னேன்? கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். இப்போ எத்தனை பேர் இல்லை வேண்டாத ஆவி கிரியை செய்தா, இல்லை மாம்சிகமான எண்ணம் ஒன்றை உணர்த்தி கொண்டிருக்கிறதா? தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க, கரங்களை தட்டி ஸ்தோத்திரிங்க. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பார்த்தீங்களா? உணர்கிறவர்கள் தான் 30. அல்லேலூயா. நீங்கள் 30 மாறணும். ஆமேன். அப்புறமா 60 மாறணும். ஆமேன். கடைசியாக 100 மாறணும். கரங்களை நல்லா உற்சாகமாக தட்டுங்க. ஆண்டவரே என்னை அப்படி ஆசீர்வதிங்கப்பா, என்னை அப்படி அபிஷேகிங்கப்பா. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் ஆண்டவரே. அருமையான தேவ பிள்ளைகளே, வசனத்தை கேட்டு உணர்கிற ஒரு பாக்கியம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. எத்தனை செய்தி கேட்கட்டு என்னதான் சொல்லுங்க, மறுபடியும் நான் அப்படியே தான் இருப்பேன், நான் அப்படி தான் நடப்பேன், நான் அப்படி தான் வாழுவேன் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? செய்தி வரும், செய்தி வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்லுவோம் ஒரு வாரம், அடுத்த பாஸ் சொல்லுவார், இடைக்கூட்டங்களில் சொல்லுவோம், செய்தி வரும். யூடியூப்பை திருப்பின செய்தி. வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, வசனத்தை கேட்டு உணர்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏதோ கடமைக்கு போய் ஆராதிக்கணும், வெள்ளிக்கிழமை உபவாசிக்கணும், கடமைக்கு செபிக்கணும், அதல்ல. கடமைகள்ல தேவச்சனமே, நீ சத்தியத்தை கேட்கிற பாருங்க. அதான் சொல்லுது வசனம். நீங்கள் நிறைய கேட்குறது சந்தோஷம்தான். வசனத்தை கேட்குறது மாத்திரமில்லை, இதன்படி செய்கிறவன் தான் பேர் பாக்கியவான். அல்லேலூயா.
வசனம் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீ கணக்கு கொடுக்கணும். ஏன்னா தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் கேட்டு உங்கள் இஷ்டம் போல் நடக்கிறதுக்காக அல்ல. சத்தியத்தை நான் சொல்கிறேன்னா அந்த சத்தியம் எனக்குள்ளேயும் கிரியை செய்ய வேண்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அந்த வாக்கு எனக்கும் உங்களுக்கும் உரியதாய் மாற வேண்டும். அப்படியானால் மாத்திரம்தான் அதனுடைய பலனை நீங்கள் காண்பீர்கள். இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. சும்மா தான் வந்துக்கிட்டு போயிட்டோம், அப்படி இருப்போம். அருமையானுள்ளே இன்னைக்கு ஆண்டவரே எனக்குள்ள ஒரு உணர்வின் ஆவியை தாரும், உணர்வான இருதயத்தை தாங்க. நான் வீட்டில் ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு வேணும். அல்லேலூயா. ஒரு நாள் ஜெபிச்சு 9 நாள் ஜெபிக்காத கணக்கு இல்லை ஆண்டவர். நான் குடும்ப ஜெபம் பண்ணுறதுக்கு வேதுவான ஒரு உணர்வு எனக்கு தாரும். சாப்பாடெல்லாம் கரெக்டாக செய்கிறீங்களா இல்லையா? அதிலெல்லாம் என்ன உணர்வு? வேலை போகணும் இல்லையோ? காலையில் 4 மணிக்கு எழும்பி 4 மணிக்கே எழும்பி முடியாட்டாலும் 4 மணிக்கே எழும்பி கஷ்டம். 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? சரி, 4 இல்லை 5 மணிக்காவது ஜெபிக்கிறீங்களா? இல்லை 6 மணிக்கு ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது? அருமையான ஏதாவது ஆபத்து வந்தோடனே ஆஹா உடனே பாட்டு தொடங்கியாகும், உடனே ஜெபம் தொடங்கியாகும், உடனே ஆண்டவரோடு உணர்வு வந்துடுது. அப்புறம் 2-3 நாள் கழிஞ்சு கொஞ்சம் ஆபத்தெல்லாம் குறைஞ்சின்னா, பிரச்சனை எல்லாம் மாறிட்டுன்னா உணர்வு அப்படியே போயிடுது. அல்லேலூயா சொல்லுவோமா? திரும்ப அந்த உணர்வின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஏசப்பா எனக்குள்ள அந்த உணர்வின் அபிஷேகத்தை தாரும். 1 நாள் 2 நாளுக்குரிய உணர்வு அல்ல, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு உயிர் இருக்கிற நாள் வரையிலையும் நான் ஒரு உணர்வுள்ள ஒரு தேவ மகனாக, தேவ மகளாக, தேவ பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சிலர் பாருங்க, முதல்ல கர்த்தருடைய சமூகத்தை கனப்படுங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. தேவ ஜனமே இது ஏன் பிள்ளைகள் பாருங்கள் அதில் ஆனால் சிலர் பாருங்கள் எந்த கஷ்டத்துலேயும் உடனே புத்தகத்தை எடுத்து வச்சுட்டே இருப்பான். ஆனால் அருமையானுள்ளே உணர்வுள்ள பிள்ளைக்கு ஒன்றும் சொல்லாண்டேன். டே மகன் எழும்பு, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு ஒரு சத்தம் விழுந்தாலே போதும், அது தானாக எழும்பி அதுக்கு கடமையை செய்யும். அல்லேலூயா. இது காப்பி வரையிலையும் காய்ச்சி அவனுக்கு கிட்ட கொண்டு வச்சுக்கிட்டு எலும்பு எலும்புன்னு சொன்னாலும் எழும்புறதுக்கு முடியாத காலம். என் தேவ ஜனமே நீங்களை நான் அப்படி தான் இன்னைக்கு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்குள்ள ஒரு உணர்வின் ஆவியை தாங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு உணர்வு வரணும். காலையில் எழும்பி வாலிப பிள்ளைகள் ஜெபித்தா எப்படி இருக்கும்? கையை தட்டி ஸ்தோத்தரிப்போமா? அதிகாலையில் எழும்பி வாலிபர்கள் ஜெபிப்பார்களானால், வாலிபர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னையாவது எழும்பி எக்ஸசைஸாவது பண்ணுவோம், எங்கேயாவது ஓடணுன்னாவது ஓடுவோம். இன்றைக்கு உள்ள வாலிப பிள்ளைகள் எல்லாம் 8 மணி 10 மணிக்கு எழும்புது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரியம்? இரவெல்லாம் டைம் ஆச்சு, வேலை இருந்துச்சு. என்ன வேலை தான் இருக்கட்டு. தேவ சமூகத்தில் நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்வு வேணும். ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்ப்பா, எனக்கு என்ன வேலை இருக்கட்டு. கஷ்டம்தான் தேவ பிள்ளைகளே. இது நடுவில் தான் உனக்குள்ள ஒரு ஆவியின் அபிஷேகம் வேணும். உணர்வின் ஆவி உனக்கு இருந்தால் கட்டாயம் உங்களால் ஜெபிக்காமல் எங்கேயும் போக முடியாது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். வேதத்தை வாசிக்காமல் நீ புறப்பட மாட்டாய். ஏன்னா கர்த்தருடைய ஆவி உன்னை உணர்த்தி கொண்டிருக்கும். வேத வசனங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்தாமல் இருக்க மாட்டார். தினமும் ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தாரும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, நாளைக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, தேவ காரியத்தில் எனக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, என்ன ஒரு சண்டே கிளாஸில் வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே, என்ன ஊழியத்தில் வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா? நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு உண்மையாக இருக்கணும், ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலாக எனக்கு ஒரு உணர்வு இருந்தால் மாத்திரம்தான் நான் அதெல்லாம் செம்மையாக செய்ய முடியும். கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போமா? ஆதலால் என் அன்பு பிள்ளைகளை உணர்வின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், உணர்வின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மையோடு தேவனுக்காக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை புரிந்து கொள்ளாத வரையிலேயோ, அவருடைய நாமத்துக்கு பிரியமாய் நடக்காத வரையிலேயோ உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிமையை காண முடியாது. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே கடந்து போகலாம். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கும் அதிசயம் செய்கிறதுக்கும் எல்லாம் உங்களை கொண்டு வந்திருக்கிறது. நீ தேவனுக்காக எழும்பணும். ஆமென்.
நீ தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஆமென். உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உனக்குள்ளே ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். உங்க குடும்பங்களில் ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். சபை நடுவிலே எழுப்புதலின் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். அப்படியானா நீங்க உண்மையா இருக்க 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 நீங்க 2 பேர் ஜெபித்தா போதும், தேசத்தை தேவன் அசைப்பார். நீங்க இருக்கிற பகுதி அசையும். தேவனுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான தேவ ஜனமே, ஆதலால் ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வின் ஆவியை தாங்க. எதற்காக நாம் உணர்வின் ஆவியையும் உணர்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோன்னா அநேக காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்யலாம். ஆனாலும் நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஒரு சில காரியங்களை தியானித்து நாம் செபிக்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீத புத்தகம் 119வது அதிகாரத்தில் 34, 104 2 வசனங்களை வாசிக்கலாம். எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. பாருங்களா, இந்த தேவ மனிதன் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கும் போது, எனக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. அப்பொழுது நான் என்ன செய்வேன்? உமது வேதத்தை பற்றி கொண்டு, உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். பார்த்தீங்களா? அப்போ உணர்வு இருந்தாதான் கர்த்தருடைய வேதத்தை நீங்களும் நானும் பின்பற்றி நடக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. கை இருக்கா? கரை இருக்கா? அப்போ என்ன சொல்லணும் பார்த்தீங்களா? அந்த வசனத்தில் என்ன, எனக்கு உணர்வை தாரும். அப்போ உணர்வு வரும்போது என்ன நடக்கும்? அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அல்லேலூயா. நீ இந்த வசனத்தை கை கொள்ளு, அந்த வசனத்தை கை கொள்ளு, இப்படி நட அப்படி நட, 1000 உபதேசம் வந்தாலும் உணர்வு இல்லைன்னா ஒரு நாளை நீங்கள் வேதத்தின்படி நடக்க முடியாது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை நல்லா உற்சாகமாக தட்டுங்க இயேசுவின் நாமத்தில். வசனத்தை கை கொள்ளணும்னா உணர்வின் ஆவி வேணும். வசனம் இன்றைக்கி நிறைய பேர் எத்தனை சத்தியம் கேட்குறோம், எத்தனை உபதேசம் கேட்குறோம், எத்தனை யூடியூப்பில் செய்தி வேறு. சிலர் ஃபுல்லாக செய்தியே போட்டுட்ருப்பாங்க. அது வாட்டில் எங்கேயாவது செய்தி சொல்லிகிட்டே இருக்கும். யாருக்கு சொல்லுன்னு தெரியாது. அது வாட்டில் சில யூடியூப்பில் பாட்டு பாடிட்டே கிடக்கும். நம்ம கேட்காண்டம்மா, நம்ம போட்டிருக்கிற சந்தோஷந்தான். ஓகே, ஏதோ சினிமா பாட்டு போடாமல் கர்த்தருடைய பாட்டாவது போட்டுறீங்களே, அது சந்தோஷந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் உணர்கிற ஒரு இருதயம் இருந்தால் அந்த இதை அப்படியே கேட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வசனம் எங்கே தான் போனாலும் அந்த வசனம் உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். வசனம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க உள்ளத்துக்குள்ளே அந்த வசனம் வந்துக்கிட்டே இருக்கும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். பாடல் பாடிட்டே இருக்கும் பொழுதே அந்த பாடலின் வரிகள் இங்கு பேசி கொண்டே இருக்கும், டச் ஆகி கொண்டே இருக்கும். கைகளை தட்டி ஸ்தோத்தரியுங்கள். என் அன்பு தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்களுக்கு எனக்கும் தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் அபிஷேகம் வேண்டும். இந்த மாதிரி இல்லைன்னாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வர முடியாது. எத்தனை சத்தியம் கேட்டாலும், எத்தனை வசனத்தை வாசித்தாலும், எத்தனை வசனத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உணர்வை தந்தா நான் என்ன செய்வேன்? உம்முடைய வார்த்தையின்படி. அந்த வசனம் கீழே பகுதியை படி. நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு, வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். முழு இதயத்தோடு நான் உம்மை கை கொள்ளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களாம். வேதவசனங்களை கேட்டு விட்டுவிடக்கூடாது. அதை உணர்ந்து ஆண்டவரோடு ஒப்புரவன். என்னென்னா வேத வசனம், கர்த்தருடைய வசனத்தில் அநேக ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். ஏன்னா வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை அருமையான பிள்ளைகளை கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. அதனால் இந்த வேதத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. யோவான் 5வது அதிகாரம் அதில் வசனம் வாசித்து பாருங்கள். 39வது வசனம் சொல்லுகிறது, இந்த வேதத்தின் மூலம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லி பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து, வேத வாக்கியங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவைகளால் உங்களுக்கு என்ன வரப்போகிறது?
நித்திய ஜீவன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க. வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அதனால் உங்களுக்கு என்ன உண்டாக போகிறதுன்னா நித்திய ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. நித்திய ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை வேணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இந்த உலக வாழ்க்கையெல்லாம் ஒரு அருமையான உள்ள டெம்பரரி வாழ்க்கை, கொஞ்ச நாட்கள் வாழ்க்கை. இது எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கை வாழணும். அதுக்கு என்ன செய்யணும்? வேதத்தை பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் இதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவரே உங்கள் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமென். உங்கள் வசனத்தில் என்ன உயிர் இருக்குது? அல்லேலூயா சொல்லுங்களாம். எல்லாம் என்ன தேவ ஆவியினால் அருளப்பட்டு தான் வேத வசனம் எழுதப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயுல 3:16 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தேவ ஆவியினால் அருளப்பட்டு தான் இந்த வேத வசனங்கள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே நம்ம சீர் பொருந்தவும் பரிசுத்தம் அடையவும் தேவனுக்கு பிரியமாக நடக்கவும் சத்தியத்தில் வாழவும் தான் இந்த வேத வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் நடக்கணும்னா எனக்கு ஒரு உணர்வை தாரும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வின் ஆவியை தாரும். இந்த வேதத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டாக வேண்டும். ஏன்னா நீங்கள் வேதத்தை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களாம். ஏன்னா ஓசியா 4:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீ வேதத்தை குறித்து ஆண்டவரே வேதனைப்படுறாரு. நம்ம வேதத்தின்படி வாழலைன்னா நமக்கு வேதனைகள் உண்டாகும். வாசிங்க ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். கவனிங்க. நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் முன்னை வெறுத்து விடுவேன். 8:12 படிங்க. அதே ஓசியா 8:12 படிங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அல்லேலூயா. அதில் 4:8 நினைக்கிறேன். அதில் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். நீ என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு சரி வாசிங்க. நானும் முன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். சொல்லுங்களாம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை மறக்கணுமா? அப்படின்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? வேதத்தை நேசிக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே நான் உங்கள் வேதத்தை தியானிக்க எனக்கு ஒரு உணர்வை தாரும். உங்கள் வேதத்தை நேசிக்க எனக்கு ஒரு உணர்வை தாரும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் இன்னைக்கு அநேக பெற்றோர் பிள்ளைகளை மறந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க? ஏன் பிள்ளைகள் இன்னைக்கு பாதை தவறி போகிற ஒரு அனுபவத்தோடு இருக்கிறாங்க? ஆனால் ஆண்டவரை நான் உங்கள் வேதத்தை நேசிக்கணும், நான் உண்மையில் அன்பு கூறணும், நான் வேதத்தின்படி நடக்கணும். அப்படி நான் நடக்கும்போது என் பிள்ளைகளையும் கரங்களை பிடிச்சு ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் சொல்ல நீ என் வேதத்தை மறந்தாய், நான் ஒன்றை மறக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம்மா? நம்ம கணக்கெல்லாம் எப்படி? நீங்கள் என்ன மறந்தால் நான் உங்களை மறந்துடுவேன். நம்ம அப்படி போவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அல்லேலூயா. நீ என்னை மறந்தாய், நான் ஒன்றை மறப்பேன்னு ஆண்டவர் சொல்ல. யாரை மறப்பாரா? சிலர் பாருங்களா, இப்போ பிள்ளைகளை தூக்கி போட்டு 4 அடி அடிச்சோன்ன பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? அதை பார்த்தாது நீ உணருன்னு தான் ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம்மா? நமக்கு தண்டனை வராது, பிள்ளைகளுக்கு மேலே போயிடும். பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, பிள்ளைகள் பலகீனப்படுவாங்க, பிள்ளைகள் ஏதோ ஒரு வேதனைக்குள்ளே கடந்து போவாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க ஏன் பிள்ளைக்கு இப்படி வந்துச்சுன்னு. ஆனால் வேதத்தை நீ மறந்தது நிமித்தம், சத்தியத்தில் நீ நடக்காதது நிமித்தம், நீ வேத வசனங்களை கை கொள்ளாதது நிமித்தம் உனக்கு வருக வேண்டிய தண்டனை அந்த பிள்ளைகள் மீது போகிறது. தேவ பிள்ளையே, ஆதலால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே நான் வேதத்தை மறக்கக்கூடாது.
வேதத்தை கைக்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை தாரும். வேத வசனங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். அப்படி நான் நடக்கும்போது உங்கள் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாக ஆண்டவரை மைப்படுத்துங்க. உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் எருசலேமுக்கு உண்டாகிற சமாதானம், உன் சந்ததியின் மேலே என் ஆவி, என் சந்தானத்தின் மேலே என்னுடைய ஆண்டுடைய அபிஷேகம் தேவன் ஊற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு முக்கியமாக நீங்கள் நினச்சிக்கணும், ஆண்டவருடைய வேதத்தை நீங்களை நானும் கை கொள்ளணும். அல்லேலூயா. அதை கை கொண்டு நாம் நடந்தால் தான் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். பிள்ளைகளை நம்ம நடக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, வசனம் வாசிக்கிறதில்ல, வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கலைன்னா பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. அடிக்கடி நம்ம செய்கிற மீறுதல்னால திடீர்னு பிள்ளைகளுக்கு சுரமாக இருக்கும். பிள்ளைகள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் மாட்டுவாங்க. அப்போ நாம் தானே இப்போ என்ன என் பயலுக்கு இப்படி ஆகுதுன்னு நாம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் தவறு செஞ்சிருந்தா, அல்லேலூயா, கை இருக்காம், சத்தமாக சொல்லுங்க. எப்படியும் காலையில் பாதி பேர் சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உண்மையாக நீங்கள் உபவாசத்தோடு வந்தவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, சோத்திரம். அதெல்லாம் ஆயத்தமாக தான் இருக்கும். போன உடனே ஒரு கை பார்த்துல நீங்களாம் ஆண்டவரையோட தியாகம் படுங்க. வசனத்து கிடைக்கிறத பஞ்சகாலம் வரப்போகுது. அல்லேலூயா. ஆமோஸ் 9 வாசிக்கிறோம் இல்லையா? இன்னொரு பஞ்சகாலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்போ ஊழியக்காரங்க இப்படியெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது, சுவிசேஷம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. சபைகள் எங்கேயுமே எழும்பாது. தேவப்பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் ஒன்று வரப்போகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தேசங்களில் உலகத்தில் நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. அதற்கு முன்பாக நீங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும். உங்கள் சந்ததிகளுக்காக நீங்கள் இன்றைக்கு தேவனோடு கூட சேர வேண்டும். இன்னைக்கு ஆண்டுடைய வசனத்தின்படி என் குடும்பத்தை கட்டி எழுப்போம். வசனம் எங்கேயோ இருக்குது, நம்ம வாழ்க்கை எங்கேயோ இருக்குது. வசனத்தை கேட்குறோம், ஒரு காதில் கேட்டு இங்கே ஒரு காதில் விட்டுட்டே இருக்கிறோம். சிலது இன்னைக்கு வெடி வச்சாங்க கோயிலில் நடக்கிற மாதிரி தான். நீ கேட்குறத எல்லாம் கேட்டால் என்னத்தான் உழட்டு, எத்தனை வசனம்னா அவர் சொல்லட்டு. அல்லேலூயா. அவர் கொஞ்ச நேரம் கத்துவார், அப்புறம் போயிடுவார். பாஸ்ட் அப்படி தான். அப்புறம் நாங்கள் போயிடுவோம். ஆனால் ஒரு நாள் இந்த வசனம் உனக்காக தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை கண்டிப்பாக ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நீங்கள் நிற்க வேண்டியது வரும். அல்லேலூயா. அந்த ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்பது மாத்திரமல்ல, இதை கை கொண்டு நடக்க எனக்கு உதவி செய்யும். கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். அருமையான பிள்ளை, முதல்ல நான் ஏன்னா டீப்பாக போக முடியாது, நேரங்கள் இல்லை. இரண்டாவது ஓசியாவின் புத்தகம் 5வது அதிகாரம், அதில் சீக்கிரமாக எடுங்க, 15வது வசனத்தை வாசிப்போம். இரண்டாவது எதற்கு உணர்வு வேணும்னு சொல்லி ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேட மட்டும். நல்ல கவனிங்க. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேட மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆபத்தில் எப்படி தேடுவாங்க? கருத்தா தேடுவாங்களா? அல்லேலூயா. இரண்டாவது என்னென்ன ஆண்டவர் சொல்லுகிறன்னா, குற்றங்களை உணர்கிறவர்களாய் மாற வேண்டும். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ண, எல்லாம் உற்சாகமா எல்லா தம்பிமார்கள் எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேன். சரி, வசனம் எடுத்தீங்களா? எல்லாரும் வசனம் எடுத்துட்டீங்களா? வசனம் என்ன சொல்லுது? குற்றங்களை உணர்ந்து. அல்லேலூயா. நம்ம என்னெல்லாம் குற்றம் செய்யணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், ஃபோனில் என்ன நோண்டுறோம், என்னென்ன காரியம் செய்கிறோம், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் என்ன நடக்குது. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு வராத குற்றங்கள், தேவனை தேடாத குற்றங்கள், செபிக்காத குற்றம், இதெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க குற்றம் ஒன்றும் இல்லை இதுன்னு. ஆனால் தேவ பிள்ளைகளே, செபிக்காமல் இருக்கிறது பெரிய குற்றம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய தவறு. நம்ம நினைப்போம் வேதம் தானே,
உலக புத்தகத்துக்காக எவ்வளோ மரியாதை, படிப்புக்கு எவ்வளோ மரியாதை, இந்த இடத்துல டியூஷனுக்கு, அடுத்து அங்கே சரியில்லைன்னா இன்னொரு டியூஷனு, அருமையானவர்களே இந்த ஸ்கூலு சரியில்லைன்னா அந்த ஸ்கூலு. ஏன் என் பிள்ளை நல்லா படிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அருமையானுள்ள குற்றங்களை உணர்கிறதற்கு ஒரு இருதயம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் குற்றங்களை உணர்ந்து உம்மை தேட வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஜெபத்துக்கு வருகிறோம், ஆராதனை வருகிறோம், ஒரு குற்றத்தையும் உணர்வில்லைன்னு வச்சுடுங்க. எத்தனை பாவம் செஞ்சாலும் நமக்கு உணர்த்தப்படவில்லை, எத்தனையோ தவறு செய்தாலும், கெட்ட வார்த்தை பேசினாலோ, பொய் சொன்னாலோ எனக்கு ஒரு உணர்வு இல்லைன்னு சொன்னால் என்னால் எந்த ஆசீர்வாதத்தையும் அடைய முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரிங்க. தேவ பிள்ளையே, ஏன் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னா குற்றங்களை உணர்ந்து நீ தேடாதது நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், குற்றங்களை உணர்ந்து தேடுகிற ஒரு இருதயம் எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா கட்டாயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நல்ல வழியில் என்ன நடத்துங்கப்பா. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எப்படிலாம் ஜெபிக்கிறாங்க இல்லையா. அல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கும் போது, நானும் என்னுடைய முற்பிதாக்களும் பாவம் செய்தோம், எங்களுடைய நீதி எல்லாம் ஒரு அழுக்கான கந்தை, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்களே. ஒரு நெகோமியா ஜெபிக்கும் போது, நாங்களும் எங்கள் முற்பிதாக்களும் பாவம் செய்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கி எத்தனை பேர் பாவத்தை ஒத்துக்கொள்கிறீங்க? நான் செய்யலையா, என் வீட்டுக்காரர் தான் ஐயா, எல்லாம் அந்த ஆள் தான் ஐயா காரணம். நான் அந்த ஆள்கிட்ட கேட்டால் எல்லாம் இவ தான் பாஸ்டர், எல்லாம் இவ தான். உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் சுருக்கமாக சொல்லிடுவார். பாஸ்டர் ஒருத்தர், பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் அப்படின்னா இதில் என்ன இருக்குது? பெரிய புதை பொருளே இருக்குது. ஒன்று அப்படியே தெரியாத மாதிரியே நம்ம போயிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. அன்பு தேவஜனமே, அதுதான். ஏன்னா இப்போ எல்லாம் நோண்டுனா பிரச்சனை கூடும், அது தீர்க்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இப்படி தான் இன்றைக்கி வாழ்க்கை நடக்குது, குடும்பம் நடக்குது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அன்பு தேவஜனமே, குற்றத்தை உணரணும். ஐயா நான் செய்தது தவறு ஐயா, நான் உண்மையாக இருக்கிறது இல்லையா, என் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறது இல்லையா, நான் கஷ்டப்படுகிறதில் உண்மையாக இருக்கிறது இல்லையா, கர்த்தருடைய காரியத்தில் நான் உண்மையாக இருக்கிறது இல்லையா. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில் உண்மையாக இல்லையா அப்படின்னு எத்தனை பேர் இன்றைக்கி உணர முடியும்? கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் தேவனுக்காக செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கிறேனே, இதுவே குற்றம், இதுவே பிரச்சனை தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எத்தனை பொருத்தனை பண்ணுறோம், ஆனால் எத்தனை பேர் இந்த பொருத்தனையில் உண்மையாக இருக்கிறோம்? அது குற்றம்னு நமக்கு தெரியாது. அது பொருத்தனை தானே, அது எப்போவாது நிறைவேற்றலாம். எப்போ நிறைவேற்றுவ? ஆண்டு உனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிற இந்த நாட்களில் நீ செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டாமா? செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டாமா? ஊழியத்துக்கு செய்யணும்னு ஆசை இருக்குது. நீ எந்த காலத்தில் ஊழியம் செய்ய போகிற? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் எந்த ஊழியம் செய்யணும் ஆண்டவரே? நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையை நீங்கள் காண்பீங்க, ஒரு பெரிய மேன்மையை நீங்கள் அடைவீங்க. தேவ சித்தங்களை அறியாதபடி ஒரு உணர்வில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது எந்த காரியத்திலையும் நீங்கள் சக்ஸஸாக வாழவே முடியாது. ஆண்டவரே, குற்றங்களை உணர்கிற ஒரு இருதயம் எனக்கு தாரும். அல்லேலூயா. எப்போ பாரு நம்மளை நிரபராதி, நான் நீதிமான், நான் ஒரு குற்றமும் செய்யலை, மற்றவனை தான் குற்றவாளியாக போடுறோம், அடுத்தவனை தான் குற்றவாளியாக்குறோம். மனைவி இல்லைன்னா புருஷன், அல்லேலூயா, இல்லை பிள்ளைகள் பெற்றோரை இந்த அருமை அனுபவம் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு உணர்வை தாங்க. குற்றங்களை உணரணும். வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணும்? தனித்து போய் ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்போ இனி வாலிப வயதை எட்டியாச்சு இல்லையா, இனியெல்லாம் நீங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு ஓடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
எங்கேயாவது இயேசுவின் அன்பை சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். கைப்பிரதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கேயாவது இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும். ஏன்னா இது கடைசி காலம். வாலிப பிள்ளைகளை சத்துரு எப்படிடா வஞ்சிக்கலான்னு அவன் பார்க்குறான். தெய்வ பிள்ளைகளே, குற்றங்களை உணர வைக்க மாட்டான். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் சத்துரு அவங்கள வஞ்சிக்கிறான். தேவ ஜனமே, இனி உள்ள நாட்கள் ஆண்டவரே பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் மாற்றுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உணர்வின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் தேவனுக்காக எழும்பட்டும், தேவ சித்தம் செய்கிறவர்களாய் மாற்றுங்க. ஆதலால் நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டியது குற்றங்களை உணர்ந்து உம்மை தேடணும். அல்லேலூயா. குற்றங்களை உணர்ந்து உம்மை ஆராதிக்கணும் ஆண்டவரே. பாவத்தோடு அருமையான பிள்ளைகளே, நம்ம இஷ்டம் போல் நடந்துட்டு நம்ம மனம் போன போக்கில் போயிட்டு வேண்டாததெல்லாம் நம்ம கண்களில் பார்த்துட்டு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்கப்பா, ஏன் எனக்கு இந்த காரியம் செய்ய மாட்டேன்றீங்க. சிலர் பேசுகிறார், ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. வாய் எடுத்தா போய் தரிசனம் காண்றேன், சொப்பனம் காண்றேன், சொல்கிறதெல்லாம் சரிதான். வாழ்க்கை கர்த்தருக்குரியதாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் இருக்குன்னா கட்டாயமாக உங்களை தேவன் விட மாட்டார். உங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவது நிச்சயம். நீங்கள் அநேகருக்கு தான் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. உண்மையான ஒரு தேவ பிள்ளை ஒரு சின்ன தவறு வந்தால் கூட அவங்கள அறியாமலே அது என்ன செய்துட்டு இருக்கோம், குத்திக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே, இப்படி செஞ்சிட்டோமே, ஐயோ இந்த மாதிரி தவறு வந்துட்டு. இன்னைக்கு பாருங்க, சிலர்கள்லாம் ஆவியானவர் முதல்ல பேசி 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 இப்போ ஆண்டவரே விட்டுட்டார். உன்கிட்ட பேசிகிட்டு இருக்க எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆண்டவருக்கு என்னென்ன வேலை வெட்டி இல்லைன்னா நிறைய பேர் நினைப்பு. அவர் பேசுவார், போராடுவார், கொஞ்சம் குறிப்பிட்ட டைம். அல்லேலூயா. என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடாது. அல்லேலூயா. அப்புறம் நம்ம சிம்சோன் கூட பாருங்கள், அன்று உணர்த்தினார், கொண்டார், எல்லாம் பொருத்தனை எல்லாம் நல்லதாக இருந்துச்சு. ஆனால் தவறி போகும்போது ஆண்டவரும் தடுத்து பார்ப்பார். 3 சான்ஸ் கொடுத்தாரு. ஆனால் திரும்ப 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 விழுந்து போகும்போது ஆண்டவரும் விலகி போயிடுவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் நண்பு தேவ ஜனமே, இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா ஆண்டவர் எங்கே எனக்கு உணர்த்தவே இல்லை, என்னை பேசவே இல்லைன்னா உங்கள்கிட்ட பேச அவருக்கு விருப்பம் இல்லை. நீ தீர்மானம் எடு, ஆண்டவரே நான் குற்றங்களை உணர்ந்து உம்மை தேட விரும்புகிறேன். எத்தனை பேர் விருப்பம், எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? உங்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவரை கெட்ட வார்த்தையை விட்டு உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன், பொய்களை விட்டு உம்மை நேசிக்க விரும்புகிறேன். ஆண்டவரை குற்றம் குறைகளை நான் அறிக்கை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடையார்கள், ஆனால் அறிக்கை செய்து விடுகிறவர்களுக்கோ இரக்கம் உண்டு, இரக்கம் உண்டு, விடுதலை உண்டு. தேவ பிள்ளைகளே, ஆலயத்துக்கு போகிறோம், செபத்துக்கு போகிறோம், மறுபடியும் பாவம் போல, மறுபடியும் அந்த பரிசுத்த குலைச்சல், மறுபடியும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ஆனால் சபைக்கு போகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், வேதத்தின்படி நடக்கணும்னு பார்க்குறோம். ஆனால் நீ என்றைக்கு உணர்வாயோ அன்றைக்கே உனக்கு விடுதலை, அன்றைக்கே உனக்கு ரட்சிப்பு, அன்றைக்கே உனக்கு சமாதானம், அன்றைக்கே உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் உனக்கு அழிக்கப்படும். உனக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வீழ்ச்சிகள் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கட்டாயமாய் தேவன் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவர் நாங்கள் எதுலையா விழுந்து கிடக்கிறோம், எதுலையா உங்களை பிரியப்படுத்த முடியாமல் இருக்கிறோம், எதில் குற்றம் செய்கிறோம், மறுபடியும் ஆண்டவரை தேடுறோம், என்ன பிரயோஜனம்? ஒரு உணர்வு, ஆண்டவரே குற்றங்களை உணர்ந்து என்னை தேடு மட்டும். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அவர் என்ன செய்வாரா? என் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவார். நீங்கள் ஒரு தீர்மானம், ஆண்டவரே இப்போ பாருங்கள், ஜெபிக்கிறீங்க, கட்ட வார்த்தை சண்டை எல்லாம் போட்டுட்டு ஜெபிக்கிறது சந்தோஷம்தான், செபம் நல்லா தான் நடக்கும். ஆனால் குற்றத்தை உணர்ந்தோமா, தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணினோமா, தேவ சமூகத்தில் காத்திருந்தோமா? இரவில் நடந்த ஒரு குற்றம், நீ அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கணும், கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவா. இரவில் நடந்த காரியம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தால் தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உங்கள் வாக்குகள் பலிக்கும். தேவ ஜனமே, நீ தேவனோடு கூட இருக்கிற ஒரு தேவ பிள்ளை என்பதை கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வதை தேவ ஜனங்கள் காண்பார்கள். தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். அல்லேலூயா.
அதனால் அன்பு தேவ பிள்ளைகளே, குற்றங்களை உணர்கிற ஒரு இருதயத்தை இன்னைக்கு கேளுங்க. டைம் இல்லை, அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. ஆதலால் ஆண்டவரே, குற்றங்களை உணர்ந்து வாழுகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும். தவறுகள் இருக்கும், சின்ன சின்ன பொய் வந்துடும், ஏதோ ஒரு வேண்டாத வார்த்தை வந்துடும், கண்களில் இச்சை வரும், பாவ எண்ணம் வரும். சிலருக்கெல்லாம் பாருங்கள், ஒரு உணர்வே இருக்காது. ஆராதனை நாளுனாலும் தெரியாது, தேவகாரியனாலும் தெரியாது. இன்றைக்கி தான் வந்து அங்கே அந்த வீடு இன்றைக்கி வந்து பொங்கல் படி கொண்டு போகிறாங்களாம் ஒருத்தர். தேவ காரியத்தை விட பாருங்களா, உணர்வு எங்கே இருக்குது? தேவ சமூகத்தை நீங்கள் கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தருடைய காரியத்தில் உணர்வு வேணும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறதே. மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். சீக்கிரமாக படிங்க, வாசிக்கலாம் தேவ பிள்ளைகளே. ரோமர் 1வது அதிகாரம், அதில் வந்து 21, அதில் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 1. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். பார்த்தீங்களா, இப்போது ஆண்டு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவ ஜனத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஏதோ ஆண்டவரை அறியாதவங்க எப்படியோ வாழ்கிறவங்களுக்காக ஆண்டவர் பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனால் வேதனை சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், தேவனை மகிமைப்படுத்தாம, தேவன் இயேசு தான் ஆண்டவர் ரட்சகர், அவர் தான் தேவன், அவருடைய நாமத்தில் தான் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், சாபங்கள் விலகும், எல்லா வியாதிகள் குணமாகும், நீங்கள் அவர் நாமத்தில் தான் சமாதானத்தை பெற முடியும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயாம். எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நல்லா உயர்த்துங்க. உங்களை திட்டுறேன்னு நினைக்காதுங்க. இன்னைக்கு குற்றங்களெல்லாம் உணர்ந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. ஆமென். இனி உங்கள் வாழ்க்கை பழையது போல் இருக்காது. ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மூணாவது ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவன் அறிந்தோம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலோ ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? உணர்வில்லாதவர்கள் அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அல்லேலூயா. இன்றைக்கி அருமையானுள்ளே, தேவனை தெரியும், இயேசுதாண்டவர் ரட்சகர், அவர் நாமத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அவர் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் ஆராதனையில் ஆண்டவரை தேட முடியலையே. ஆராதனையை விட உலக காரியம், ஆராதனையை விட விருந்து வீடு, ஆராதனையை விட மற்ற காரியம். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனை அவர்கள் அறிந்தும் கூட அவர்கள் என்ன செய்யலை? தேவனை மகிமைப்படுத்தாமலோ அவரை துதிக்காமல் ஸ்தோத்தரிக்காமல் ஆராதிக்காமல் இருந்து அவங்க இருதயம் என்ன ஆகுது? இருளாய் போகிறது. ஹல்லேலூயா. ஆராதனையில் இல்லைன்னாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போனோன்னா கஷ்டம்தான், ஒரு விடுதலையை பெற முடியாது. இப்போ நீங்கள் அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து உண்மையிலே இந்த 3/4 மணி நேரம் ஆராதனை எவ்வளோ ப்ரெசன்ஸாக இருந்துச்சு? உண்மையிலே இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா? சத்தமாக இருந்துச்சா? எல்லாராலையும் அதில் கலந்து கொள்ள முடியலை. 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், சிலருக்கு 5 நிமிஷம். அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களை குற்றப்படுத்தும்படியாக சொல்ல, இந்த ஆராதிக்க ஒப்பு கொடுக்க அந்த மகிமை இறங்கி கொண்டே இருந்ததை உணர முடிந்ததல்லவா? அல்லேலூயா. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கி துதிக்க முடியலை, ஆராதிக்க முடியலை, ஜெபிக்க முடியலை, ஆண்டுடைய சமூகத்தை நாட முடியலை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வேண்டிய நாள் தேவ சமூகத்தில் இருக்க முடியலை. அன்பு தேவ ஜனமே, இதெல்லாம் இன்றைக்கி இல்லாமல் போக 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 இருதயம் இருளாய் மாறுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இருதயம் இருளாய் மாறுகிறது. எத்தனை லைட்டு போட்டாலும் அங்கே வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா தேவன் அறிந்தோம், தேவனுடைய சத்தியத்தை கேட்டோம், உணர்வில்லாத இருதயம், குற்ற உணர்வு இல்லை, பாவத்துக்கு உரிய பரிகாரம் இல்லை. ஏன்னா பாருங்கள், குற்றங்களை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. நிச்சயம் பெற்றால் போதாது, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்கிறத மட்டும் விட்டு மாத்திரம் நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. விருந்துக்கிட்டு போகணுமா பலம் வரும், மற்ற காரியத்துக்கு போகணுமா எல்லாத்துக்கும் வந்துடும். ஆனால் தேவ காரியத்துக்கு போனோன்னா கால் முடியலை.
நடக்க முடியல. ஆஸ்பத்திரி போனோமா பயர் போல் எழும்பி அப்படி ஆட்டில் பயர் போல் உட்காந்து போகிறாங்க. அதுக்கெல்லாம் உனக்கு எப்படி பலன் கிடைக்குது? தேவ சமூகத்தை முன்னாலெல்லாம் ஜப வீட்டுக்கு ஓடுவாங்க, முடியலைன்னா ஜப வீட்டில் போய் பிரகாஷ் கூட 1.5 மாதம் இங்கே இருந்தான். இப்போ முடியலைன்னா தேவ சமூகம், இப்போ முடியலைன்னா ஆஸ்பத்திரியெல்லாம் பயர் போல் எழும்பி நல்ல அழகாக உட்காந்து எல்லாம் போய் வர முடியுது. அங்கே மணிக்கூர் எத்தனை ஆனாலும் பரவாயில்லை. இன்னும் டாக்டர் வரணும், டாக்டர் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டான் வருவாராம், கொஞ்சம் பார்க்காம போக முடியாது இல்லையா? ஏதோ ஆச்சுன்னு அப்புறம் என்ன பண்ணுறது? அந்த டாக்டருக்கு இவ்வளோ கனமும் மரியாதை நீ கொடுக்குறியே, இந்த பரம டாக்டர் உனக்காக ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர், அவருக்கு நீ என்ன மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறாய்? தேவ சனமே, இன்னைக்கு உணர்வில்லை. எவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்படி தான் இன்னைக்கு ஆராதனைன்னா ஆண்டவருக்கு சோத்திரம் எல்லாமே தனக்குரியதில் ஓடணும். கடைசி ஏதாவது ஒன்று வந்துட்டா, நான் சபைக்கு போனேன், நான் ஜபத்துக்கு போனேன், நான் ஆண்டவரையோ தேடி கொண்டிருந்தேன், என் வாழ்க்கையில் இப்படியோ வரணுன்னு எனக்கு தெரியாதட்டி தங்கச்சி, தெரியாதட்டி அக்கா, இப்படிலாம் சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களே. அன்பு தேவ ஜனமே, உனக்குள்ள உணர்வு இருந்தா நீ என்ன பாடு இருந்தாலும் தேவ சமூகத்தை கனம் பண்ணுவாய், தேவ சமூகத்துக்கு ஓடுவாய், தேவனை கனம் பண்ற இருதயம் உங்களுக்குள்ள உண்டாகும். இருக்கிற எல்லாரும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நிறைய பணத்தோடும் வந்து ஆராதிக்க இல்லை, கஷ்டத்தோடு கண்ணீரோடும் தான் தேவ பிள்ளைகள் ஓடுகிறாங்க. ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் எத்தனையோ பாரங்கள் இருக்கும், எத்தனை பிரச்சனைகள் இருக்கும், எத்தனை போராட்டம் இருக்கும், வியாதி ஒரு பக்கம், அநேக கண்ணீர் ஒரு பக்கம். ஆனால் அதன் நடுவில் தான் என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை, எனக்கு பாராட்டின அந்த கிருபையை நான் விட்டுவிடக் கூடாது என்று இன்னைக்கு வரலையும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவரை ஆராதிக்க எனக்கு ஒரு உணர்வை தாருங்கப்பா. ஜப நாட்கள் நம்மளை கனம் பண்ணுற உபவாச ஜபத்துக்கு வேண்டாம், இந்த இடைக்கூட்டங்கள் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் வருகிறதுக்கே இன்னைக்கு இவ்வளோ பாடுபடுகிறோமே. எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அடைய முடியும்? எப்படி உனக்கு பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்? நீ யோசித்து பார்த்து உணர்ந்து மனம் திரும்புவாயானால் உனக்கு மறுபடியும் ஒரு கிருபையை பற்றி கொள்ள, உனக்கு மறுபடியும் மகிமையை பற்றி கொள்ள ஆண்டவர் உனக்கு சகாயம் பண்ணுவார். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையிலப்பா ஆராதனையிலே உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை எனக்கு தாரும் என்று சொல்லுகிறவர்களாக நாம் மாறுவோம். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, ஆராதனை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஆராதிக்க தான் உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏதோ ஒரு ஆபத்து வந்துடும், ஏதோ ஒன்று சூழ்நிலைகள் வந்துடும் எல்லாருக்கும். ஆனால் இது என்னென்னா, அநேக காரியத்துக்கு நாம் தான் இன்னைக்கு காரணமாக இருக்கிறோம். அல்லேலூயா. உலக காரியத்தில் கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட தேவனுக்கு கொடுக்கல. ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை, உன் சொந்த பந்தத்துக்கு கொடுக்குற மரியாதை கூட இன்றைக்கி ஆண்டவர் உனக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு இல்லையே என்று வருத்தமாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள, ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த உயிருள்ள ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நான் ஒரு உணர்வுள்ள ஒரு மகனாக, ஒரு உணர்வுள்ள மகளாக என்னை மாற்றும். அல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகளே, அவர் ஆராதிக்கிறதுக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்னும் அருமையானுள்ளே நாம் சொல்லப்போனால் நேரங்கள் நமக்கு பத்தாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே எனக்குள்ள ஒரு உணர்வின் ஆவியை தாரும். எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆராதனையை விட உனக்கு ஒரு மேன்மையான காரியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 10:25, நாளானது சமீபித்து வந்து கொண்டிருக்கிறதே. நாள் சமீபமாக இருக்கிறது. ஒருவர் ஆராதனை விட்டு விடாதபடி நீங்கள் புத்தி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லியும் கேட்கலைன்னா அதுக்கு பிறகு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அந்த 10:25 எபிரேயர் 10:25 இருந்தே நீங்கள் 3 வசனங்களை வாசித்தா தெரியும். தேவனுடைய மகிமையை நீ அறிந்தும் அறியாமல் அதன்படி நடக்காமல் போன உனக்கு மிக கொடிய தண்டனை உண்டென்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வீடுகளில் வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆராதனை செய்யும்படியா, அவரை ஆராதனை செய்யும்படியா உங்களை அழைத்து கொண்டார். ஆதலால் ஆண்டவரே
நாங்கள் ஒரு உணர்வுள்ள ஒரு பாக்கியத்தை அடைய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாக ஆராதிக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே ஆராதனை செய்வோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் கேளுங்க ஆண்டவரே. என் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்குள்ள ஒரு உணர்வின் ஆவியை தாங்க. என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு உணர்வின் ஆவியை தாங்கப்பா. எல்லாருக்குள்ளேயும் அந்த மகிமை இறங்கி வரட்டையா. ஏதோ ஒரு நன்மைக்காக மாத்திரம் நான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. உண்மையாய் உம்மை நேசித்து உண்மையில் அன்பு கூர்ந்து குற்றங்குறைகளெல்லாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லா தேவ ஜனமும் ஒரு விசை கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம்மா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. குற்றங்களை உணர்ந்து தேட மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு போய் விடுவேன். ஏன் கர்த்தரை பார்க்க முடியல? ஏன் ஆண்டுடைய மகிமையை காண முடியல? ஏன் பிரசன்ஸை உணர முடியல? ஏன் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேச முடியல? ஆண்டவரே, நீ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. எந்த காரியம் உனக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறதோ, எந்த காரியத்தில் நீ இடறி இருக்கிறாயோ, எந்த காரியம் தேவனை விட்டு உன்னை பிரிக்கிறதோ, அந்த காரியத்தில் ஆண்டவரே நான் என் அறியாமைகளை மன்னித்து என்னை மீண்டும் உமக்கு பிரியமான ஒரு மகளாக என்னை அபிஷேகிங்கள் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. எல்லாரும் மகிமைப்படுத்துங்கள். உங்க பிரசன்னம் இறங்கி வருவதாக, உங்க மகிமை இறங்கி வருவதாக. எல்லா தேவ பிள்ளைகள் மேலே உடைய மகிமையின் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு காரியங்கள்லையும் எங்களுக்குள்ள ஒரு உணர்வின் ஆவியை தாரும். ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஒரு உணர்வின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. தேவ மகிமையினால் எங்களை நிரப்புங்க. உம்மை ஆராதிக்கிற காரியத்தில், உம்முடைய வேதத்தை வாசிக்கிற நேசிக்கிற காரியத்தில், அதன்படி நடக்கிற காரியத்தில் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு அபிஷேக வல்லமையை தாருங்க ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தாரும் ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்கள்லையும் உங்க மகிமையை கிருபையாம் ஊற்றுங்க ஆண்டவரே. குற்றங்குறைகளை உணர்ந்துமை தேடுகிற ஒரு பாக்கியத்தை தாருங்கப்பா. இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்க வாழ்க்கையில நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஒரு உணர்வின் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறீங்க. கரங்களை தட்டுங்க. அபிஷேக வல்லமை பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டையா. நுகங்கள் முறிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டவர்களாக தேவனுக்காக எழும்பட்டும். சோர்வு மாறட்டும். பலகீனங்கள் மாறுவதாக. பாவத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம், உணர்த்துகிற ஒரு அபிஷேகம் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள உண்டாவதாக. சாத்தானின் சகல தந்திரங்கள் முறிக்கப்பட்டு விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. தகப்பனே, எல்லார் மீது உம்முடைய கரம் இருப்பதாக. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உம்முடைய வாக்கின் மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்பப்படட்டும். இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கை உணர்வுள்ள வாழ்க்கையா மாறட்டும். எதெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொள்ளணுமோ அதற்கெல்லாம் எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றி அபிஷேகிங்கப்பா. அப்படி செய்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.